கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். ஆமீன். இங்க கிதியோன் என்று ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறாரு. அவர் மீதியானருக்கு பயந்து கர்த்தர்கிட்ட முறையிடுகிறாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு, அனுப்புகிறவர் நான், உன் பலத்தோடு போ. அதுக்கு கிதியோன் சொல்ற வார்த்தை என்னன்னா, மனசுலயே என் குடும்பம் தான் ரொம்ப சின்ன குடும்பம், நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பையன், நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா ஒரு 300 பேரை வச்சு அவ்வளவு பெரிய மீதியான கூட்டத்தையே கிதியோன் முறியடிக்கிறாரு. இது கர்த்தரோட பராக்கிரமத்தால மட்டும்தான் முடியும். கர்த்தரோட பலத்தினாலதான் முடியும். அவர் கொடுக்கிற பலம் தான். இன்னைக்கும் நமக்கு இந்த மீதியானரை போல நமக்கு ஒரு கூட்டம் ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. நமக்கு இந்த மாம்ச பிரகாரமா ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம போர் பண்ண போறது இல்ல. ஆனா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு தினம் தினம் யுத்தம் உண்டு என்று வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் நிறைய இருக்கு. நம்மளும் இன்னைக்கு நினைக்கலாம், நான் ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப சிறிய பெண்ணா இருக்கேன், இல்ல என்னால இது முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அது என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல, நான் வேலை செய்யற இடத்துல ரொம்ப டார்ச்சரா இருக்கு, வேலையை விட்டு நின்னுலான் இருக்கேன், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அனுப்புகிறவர் நான் அல்லவா, இந்த பலத்தோடு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதியானனை ஒரு மனுஷனை நீ முறியடிக்கிறது போல முறியடிப்ப, நீ பயப்படவும் கலகவும் வேணாம் அப்படின்னு கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிப்பட்டவர்களாம். ஆமென். ஹல்லேலூயா.